என்ன மாமா யோசனை ரொம்ப பலமா இருக்கே. அவடாம்ல என்னத்தை பத்தி அம்மிட்டு பெருசா யோசிச்சுக்கிருக்க? மனுஷனா எதுக்கு பிறந்தோம்னு தெரியல. மனுஷனா பிறந்தா எவ்வளவு சும்மா இருக்கு தெரியுமா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி பொண்டாட்டி புள்ள சொந்த பந்தம் ஒட்டு உறவு எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கு. அடிஞ்சது இருந்து அடைஞ்ச வரை ஒரே போராட்டமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா அந்த விவரம் தெரியாம தெரிஞ்ச முடியா, அப்ப சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளுக்கு ஆசைப்படுவோம். இந்த தீபாவளி நல்ல நாள் போனோம், இதெல்லாம் நல்ல சாப்பாடுக்கு ஆசைப்படுவோம். அது போக சொந்தக்காரங்க என்ன வந்தாங்கன்னா தின்பண்ணம் கொண்டு வருவாங்க. எப்படா வருவாங்க காத்து கிடப்போம். போகும்போது காசு வேற கொடுத்துட்டு போவாங்க. நீங்க வாங்கிருக்கியா? எங்க சொந்தக்காரங்க பூரா வருஷத்துக்கு ஒருக்கையோ 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ தான் வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரே ஜாலி அவையில பாக்குற மாதிரி கொடுக்குற அந்த 4 நாள் 5 காசு காசு எவ்வளவு பெரிய காசு ஆகுது. நம்ம எல்லா சொத்தையும் அனுபவிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா இன்னைக்கு அது செல்லல, அது வேற விஷயம். நினைவுகள் இன்னைக்கு செல்லவில்ல, மனசு தொண்டது வந்து நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் விவரம் போயும் நமக்கு இதுதான் வேணும்னு சொல்லி பெத்தவங்களை கேட்டு அடம் பிடிப்போம். அவங்களும் சரி கடன் ஒண்ணா வாங்கியாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க எதுக்கு மனுஷனா பண்ணாங்க தெரியல வச்சுக்குவேன், நம்மளை பெத்த ஒரு காரணத்துக்காக வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த பருவத்துக்கு வரும்போது நம்ம தேவையை நம்ம தான் பூர்த்தி செய்யணும்னு கொஞ்சம் கொஞ்சமா வேலையும் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு, புள்ள விட்டு உருவாச்சு, இன்னைக்கு பேரம் பேசி வர அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஒரு அடையாளத்தை பெறுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். கட்டி கொடுக்கணும், வீடு கட்டணும், கடன் கட்டணும், கேஸ் சிலிண்டர் துணி மணி. இப்ப 3 மாசத்துக்கு ஒருக்க செருப்பு வேணுங்கிறாங்க, பேண்ட் சட்டை வேணுங்கிறாங்க, பொம்பளை புள்ள சுடிதார் வேணுங்குது, ஜொல் ஐட்டம் பூரா மாறி மாறி வேணுங்குது. ஆமா, எல்லாமே கேட்கறதுனாலதான் விலை வசதி ஆகுது. அன்னைக்கு உங்க அம்மாவோ எங்க அம்மாவோ என்ன கடத்துலயோ காதலையோ போட்டுவிட்டு தெரிஞ்சாங்க. மஞ்சள் கயிறை குலசாமியா அழைச்சிருந்தாங்க, இன்னைக்கு மஞ்சள் கயிறையும் மறந்துட்டாங்க. தங்கத்துல இருந்தாதான் நீ புருஷன், தங்கத்துல நீங்க போட்டு விட்டாதான் அதுக்கு பேர் தாலி அப்படின்ற காலம் மாறிடுச்சுயா. ஆமா, இப்ப மஞ்சள் கயிறு எப்ப கொடுப்பாங்க தெரியுமா? திருக்கல்யாணத்தப்ப மட்டும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருக்காங்க, தவிர கட்டிக்க முடியாது. அது கழுத்துல போட்டு தெரிய முடியாதுல. ஒரு பக்கம் அசிங்கமாவும் இருக்கும், இன்னொரு பக்கம் பாதுகாப்பு இல்லாம தெரியும். அவங்களுக்கு பூசம், அதனால கழட்டி பத்திரமா வச்சிடறாங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, ஆனா இன்னைக்கு பெட்ரோல் விலை கூட, கரண்ட் பில் விலை கூட, கேஸ் பில் விலை கூட, ஆனா சம்பளம் மட்டும் கூடவே மாட்டேன். சனத்தோட கூடன்னு சொல்ல மாட்டேன்ற. சனத்தோட கூடனா எப்படி சம்பளம் கூடும்? இல்லம்மா, பொருளாதாரம் இல்லாத இடத்துல பொருளாதாரம் பெருகும். 10 பேர் இருந்து சாப்பிட வேண்டிய சூழல 100 பேர் இருந்தா என்ன ஆகும்? அதுதான் இப்ப விவசாயமும் அழிந்து போய் எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க. இனிமேட்டு ஜனசோகம் பெருசாயிரும். அவன் ரோட்ல படுக்க முடியாதுல்ல, வயிற்று கஞ்சி இல்லாம இருக்கலாம். நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. சொல்ல அதுக்குதான் நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அடுத்த ஒரு ஜன்மம் இருந்தா பேசாம மாடா பிறந்தது. சரி, மாடா பிறந்தா மாடா பிறந்தா நமக்கு எந்த தேவையும் இல்ல. தேவையும் இல்லைன்னா என்ன? வீடு வாசல் தேவையில்ல, தஞ்சம் அடைகிறது, உணவு தேவைக்கு ஏத்தமா உணவு கொட்டிட்டு போயிருவான். திண்டமா கண்ட போட்டோமா, அது 10 நாள்ல அது இருந்துச்சு, அது தேவை ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்ட வந்து நையன்னு சுரண்டாது. நம்ம பாட்டுக்கு வெயிலுக்கும் மழைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வரை சிறப்பா வாழ்ந்துட்டு போயிடும். மாடா பிறகுன்ற. சரி, மாடா பிறந்தா அதாவது பொண்டாட்டிக்குள்ள தேவையில்லை, அண்ணன் தம்பி தேவையில்லை, சொந்த பந்தம் தேவையில்லை. ஒரு பிள்ளைய பெற்றா கூட அதை தூக்கி நம்ம 2 வருஷம் மடியில வச்சு அதுக்கு பால் ஊட்டி சீராட்டி அதை பாதுகாத்து வளர்க்கணும் தேவையில்லை. அது போக குடுக்கறது தின்னுபுட்டு நம்ம பாடு நிம்மதியா இருக்க வரை ராசா போல ராசாதி போல வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. நீ சொல்ற மாதிரி மாடா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தேவையில்லை, கட்டி கொடுக்கணும்னு தேவையில்லை, இந்த நகனுக்கு வாங்குற பஞ்சாயத்து பிரச்சனை இல்லை, துணிமணி வாங்கி தரணும், செருப்பு வாங்கிட்டா, தோடு வாங்கிட்டா, மூக்கத்தி வாங்கிட்டான்னு. பையனா பிறந்தா பைக் வாங்கிட்டான்னா என்ன, பெட்ரோலுக்கு நம்ம தான் போடணும், கொண்டாட்டி நினைக்கிறதெல்லாம் செய்யணும். ஆனா மாடா பிறந்துட்டா இதெல்லாம் தேவையே இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னத்த நீ சொல்ல வந்த லூசுத்தனமா? என்னமா லூசு பாரு,
போன ஜென்மத்துல நீ நானும் மாடாதான்டா பிறந்திருந்தேன். இது எப்ப சொல்ற இது ஒண்ணு தெரியும். இல்லை நல்லா நினைச்சு பாடுறா. நம்மளுடைய ஓனர் வந்து குடும்ப குட்டியோட நல்லா இருக்கான், ஜாலியா சந்தோஷமா இருக்கான், பல இடத்துக்கு போறேன் வர்றேன். நம்ம என்ன கொத்தத்துக்குள்ளேயே கிடக்கும். அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பிறக்கணும்னு நீ வேண்டுன. பக்கத்துல இருந்த பாவத்துக்கு நான் வேணாம்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்ப இனியும் மனுஷனா பறக்க வச்சு பாடா படுத்து மறுபடியும் மாடா பறக்கணும்ன்ற லூசாடா நீனே. இருக்குன்றே இல்லைன்றியா? வேணான்று சரிதான் உணர்ந்துட்டேன். உணர்ந்துட்டியா? ஓனரை வைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகி போச்சு. இப்போ வந்து 53 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம்.